மறுபடியும் இந்த உடன்படிக்கை ஆராதனையில் வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குடும்பம் என்பது மனிதன் ஏற்படுத்தினதல்ல, ஆண்டவர் ஏற்படுத்தினது. முதலாவது ஆண்டவர் தனிமையை, ஒரு மனிதனுடைய தனிமையை உணர்ந்த நிலையை ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். தனிமை என்பது பல காரியத்துக்குள்ளே மனிதனை வழி நடத்துகிறது. ஆதலால் தான் வாலிபனே, உன் வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தனிமை. பல வாலிபர்கள் தங்களை ஹீரோ ஆக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். பல வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடட்டும், நமக்கென்ன என்று பொறுப்பற்று வாழுகிற காலம் இது. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை வாலிபனாக படைத்தார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்கு வந்த சில காலங்களில் உடங்குடியில் இருக்கிற கிறிஸ்டியா நகரம் என்ற ஆலயத்தில் ஒரு வாலிபர் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக என்னை அழைத்தார்கள். அதில் இருந்த ஒரு போதகர் மிகப்பெரிய கன்வென்ஷன் பிரசங்கியார். அவர் என்னை தெரிந்து கொண்டார். எனக்கு பயம், ஏனென்றால் நான் பயந்து தான் இருக்கிறேன். 90ஆம் வருஷம். நான் இரவு அங்கு செல்ல வேண்டும். என்னுடைய குருவானவர் அங்கே சென்று போதி என்று சொன்னார். ஒரு பப்ளிக் பிளேஸிலே வைத்திருந்தார். நான் அன்று அதிகமாக ஜெபித்து பயந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் தனிமை உள்ள வாலிபனை எட்டி பார்த்து வேதனை அடைந்தேன். ஆதாமை படைத்து காலையில் உலாவ வந்தேன். ஆதாம் தனிமையிலே இரவெல்லாம் கழித்திருப்பான் என்று தெரியும். ஆதலால் தனிமை எவ்வளவு கடினமானது என்பதை உணர்ந்தவனாக நான் ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தேன். ஆதலால் வாலிபம் என்பது தனிமையாய் வாழ முடியாத காலம். ஆதலால் என்னை நினைக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். நான், வாலிபனே, உனக்கு ஏன் ஆண்டவர் வேண்டும் என்று அந்த ராத்திரி பிரசங்கம் பண்ணினேன். என்னுடைய திருமண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அந்த செய்தி கொடுத்து என்னை பலர் அழைத்தார். தம்பி, ஒரு நல்ல பகுதியை சொன்னார் என்று. தனிமை என்பது மனிதன் தாண்டி போக முடியாத ஒன்றாய் மாறி வருகிறது. இன்றைக்கி நாம் தனிமையாக இருக்கும்போது தான் அநேக தப்பு பண்ணுகிறோம். சரிதானா? ஒரு ரூமை பூட்டிட்டு உள்ளே போய் படுத்துட்டான் அப்படின்னா தாய் தகப்பனுக்கு நிறைய பேருக்கு இப்போ என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? அவன் தனிமையாக இல்லை, அவன் கூட ஒன்று இருக்குது. அது என்னது சொல்லுங்க? செல்போன். அது அவனை தனிமையாக உட்கார வச்சிருக்கா அல்லது எங்கேயாவது லிங்க் பண்ணியிருக்கான்னு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. இருக்கிறது எங்கே? மதுரையில், இங்கிலாந்தில் ஒரு ஆளோட லிங்க் பண்ணியிருக்கோம். எங்கே லிங்க் ஆகிருக்கானே தெரிய மாட்டேங்குது. என்ன இப்படி ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம். தனிமை வாட்டி வதைக்கிறது. தனிமை மிக எளிதாக பாவத்துக்குள்ளே மக்களை வழி நடத்த ஆரம்பித்து மிக எளிதாக தப்பு பண்ணுவதற்கு சான்ஸ் கிடைச்சி விட்டது. ஒருவேளை இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? குடும்பம் என்ற ஒன்றை உண்டாக்கினார். மனிதன் தனிமையாக இருப்பது, சத்தம் போட்டு சொல்லுங்க, இதை சொன்னது யார்? ஆதாமா, ஏவாளா, ஆண்டவரா? பிதாவாகிய தேவன். கடவுளுக்கு நீங்கள் தனிமையாக இருக்கிறது என்னதல்ல? நல்லது அல்ல, நல்லதே அல்ல. ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அப்போ கல்யாணம் பண்ணது சரியா தப்பா? சத்தமே வரமாட்டேங்குது. உடன்படிக்கை ஆராதனைன்னு சொல்லிட்டேன். உடன்படிக்கையை முடித்து பாட்டி தாத்தாவாக மாறிட்டோம். என்ன, புதுசாக இருக்கிறோம், பிள்ளையை பற்றுட்டோம், அப்பா அம்மாவாக மாறிட்டோம். ஒரு கூட்டம் உடன்படிக்கைக்கு உள்ள நுழையாமல் உட்காந்துட்டுருக்கு.
இப்போ நான் முதலாவது கேட்கறது, நாம் கல்யாணம் பண்ணது சரியா தப்பா? சத்தமே வரமாட்டேங்குது. சரிதாண்ணா, இவ்வளவு ஸ்லோவா நிதானமா பயந்து சொன்ன மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்ணது சரி, அப்படிதானா? சரி, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான அம்மாவும் உங்கள் அப்பாவும் சரியா தப்பா? கல்யாணம் பண்ணது சரி. உங்களுக்குன்னு கொடுத்தவர் சரியானவரா தப்பானவரா? என்ன பயப்படுறீங்க? என்ன ஏன்? இங்கே தான் பிரச்சனையே இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த காலம் சொல்லுவாங்க, பழக பழக பாலும் என்ன செய்யும்? பால் புளிக்கலாம். யார் புளிக்கப்படாது? புருஷன் புளிக்கப்படாது, மனைவி புளிக்கப்படாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை புரிந்து கொண்டு வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை ஆராதனை என்ற ஒன்றை தந்தார். எனக்கு என்று கொடுத்தவள் பிரியவே முடியாது, நினைவில் கூட பிரிய முடியாது என்று ஒரு புக்கு படித்தேன். எதில் கூட பிரிக்க கூடாதான்? சத்தமோடு சொல்லுங்க. மைண்ட் அளவில் கூட என் மனைவி சரியில்லைன்னு யோசிக்க கூடாதான். அப்படி யோசித்தாலே டெவிலுக்கு தெரிஞ்சிருமா. மைண்ட் அளவில் கூட உடன்படிக்கையை பிரியவே கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இது எப்படி நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழ்றது, பரலோகத்துக்கு செல்வது, இது ஒரு கடினமான பாதை என்று நாம் உண்மையாகவே ஒத்துக்கொள்ளுகிறோம். என்ன, கடினமான பாதை தான். ஆனால் நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடினமான பாதையில் தான் இருக்கு. ஈஸியாக கிடைக்கிற ஆசீர்வாதம் சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிடும்னு நீதிமொழிகளில் சாலமோன் சொன்னான். துரிதமாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட்டா அது வந்தபடியே சீக்கிரமாக திரும்பி போயிடும். கடினமான சில பகுதிகளை நம்ம நுழைஞ்சி சில ஆசீர்வாதத்தை பெற்றாதான் அது பிளஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ இந்த கடினமான பாதை எத்தனை வருஷம்னு நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் நம்ம 2 பேரையும் இணைத்து வைத்திருக்கிறார் என்று யாரை பரலோகத்துக்கு கூப்பிடுவார்லாம் தெரியாது. ஆனால் பிரிகிற வரைக்கும் மிக ஜாக்கிரதையாய் நாம் திருச்சபையிலே குடும்பத்தை காத்துக்கொள்ள. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அதுதான் உங்களுக்கு திருச்சபைன்னு. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? உங்களில் அவன் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை அப்படின்னு கொடுத்துருக்கு. சரீர பாண்டம் என்பது மனைவி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சரீர பாண்டம் யாரு? என்னுடைய சரீர பாண்டம் யாரு? என் மனைவி. அப்படிதான் மொழிபெயர்க்குது. கரெக்டாக அப்படிதான் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷனில் சரீர பாண்டம்னு எழுதியிருக்காங்க. நீங்கள் மோக இச்சைக்கு உட்படாமல் அஞ்ஞானிகளைப் போல, அதுக்கு நான் போனேன்னா ஆதியாமத்திலிருந்து ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, வேண்டாம். என்ன சொல்லுகிறார்? சரீர இச்சைகளுக்காக மட்டும் மனைவியை கனம் பண்ணாமல், மனைவியை நேசிக்காமல். இந்த வசனத்தினுடைய விளக்கம் அப்படிதான் இருக்கு. எனக்கு தேவை வரும்போது மட்டும் மனைவியை தேடி கனம் பண்ணாமல், கணவனை தேடி கனம் பண்ணாமல், என்ன செய்ய வேண்டுமாய்? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் தெரியுமா? என் கணவன் என்னையே சுற்றி வரணும், என் மனைவி சொல்லுங்க என்னையே சுற்றி வரணும். என்ன, ஆண்டவர் பாவம் செய்த உடனே ஏவாளுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். உன் ஆசை உன் கணவனை, சத்தமோடு சொல்லுங்க, பற்றி இருக்கும். அதை சாபம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஒருத்தர் எழுதியிருக்கிறார்,
நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் 2 பேரையும் பிரித்து விட்ருக்கிறது தான் என் வேலை. ஆனால் 2 பேர் பாவத்தையும் நான் கணக்கில் எடுக்கலை. நீ முதல்ல பண்ணியா நீ 2வது பண்ணியான்னா நான் பேசலை. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், நீ அவனையே நினச்சிக்கிட்டு வேறு வழியே கிடையாது. அதுதான் சாபம்னு எழுதியிருக்காருன்னா அது சாபம் அல்ல. அது ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, பிசாசனுடைய நோக்கத்தை முறியடித்தார் என்று சொல்லுகிறார். பிசாசு எதிர்பார்த்தானா ஆதாம் எவ்வளோ சண்டை போட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்த்தானா. ஆண்டவர் பார்த்தார், நீ இப்படி வரியா, நான் எப்படி வரேன் பாரு அப்படின்னு அடித்தார். அப்போ 2 பேரும் பிரிந்திடக்கூடாதுங்கிறது தான் ஒரு சாபம் போட்டிருக்காரு. உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும். அப்போ இந்த நிலைமைக்கு நாம் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதை எப்படி வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு 2 வார்த்தை எங்கே ஆழமாக சொல்லியிருக்கு, கனமாயும் பரிசுத்தமாயும். என்னை ஆழமாய் தொட்ட வார்த்தை என்ன, நான் அதை படித்து கொண்டிருந்தேன். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நான் இன்று தான் முதலாவது பிரசங்கம் பண்ணுகிறேன். கனமாயும் பரிசுத்தமாயும். கனம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, இந்த 2க்கும் அதில் இருக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்லுகிறேன், என் மனைவி எனக்கு தேவை வரும்போது மட்டும் அவளை கூப்பிட்டு அன்பாய் பேசி கனப்படுத்துவது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் என்னுடைய வாழ்வை தீமைக்கு பாவத்துக்கு விலக்கி காக்கப்படுவதற்கு என் மனைவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது எப்போது மட்டுமல்ல, என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு மட்டுமல்ல, ஆல் த டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்று நாம் என்ன பண்ணுகிறோம், பல நேரங்களில் பரிசுத்தத்தை இழந்து கெட்டு போகிறோம். அதனால தான் நான் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை முதல் பாடமாக கொடுத்தேன். இந்த ஆதியாகமம் 35 அதிகாரத்தை திருப்பிக்கோங்க எல்லாரும். நீங்கள் பல முறை படிச்சிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய ஆண்டவர் நேற்று என்னோடு தெளிவாக இதை கற்றுக் கொடுத்தார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு யார், முற்பிதாக்களின் கடவுள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு பெயர் என்ன, ஆபிரகாமின் தேவன், சத்தமோட சொல்லுங்க, ஈசாக்கின் தேவன். அதுக்கு பிறகு யாரையாவது சொல்ல முடியுமா? அப்போ இந்த முற்பிதாக்களை உண்டாக்கினார். இந்த முற்பிதாக்கள் மத்தியிலே தேவன் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா, அவன் இந்த உலகத்தில் தேவனோடு வாழ அழைக்கப்பட்டவன். ஆதலால் தான் தேவன் அவனை பாடுகளுக்குள்ளே வழி நடத்தினான். 20 வருஷம் எங்கே போயிருந்தான், லாபான் வீட்டில் போய் அடிமை போல வாழ்ந்தான். திரும்பி ஆண்டவர் வரும்படி சொன்னார். அவருடைய மனைவி 2 பேரும் ஏற்றுக்கொண்டது மிக ஆச்சரியம். ஒரு தேவ மனிதன் எழுதுகிறார், யாக்கோபு 20 வருஷம் வராமல் இருந்ததுக்கு யார் காரணம்னா அவருடைய 2 மனைவிகளும். அதெல்லாம் போவேண்டா, சும்மா இரு, இங்கே தான் எல்லாம் கிடைக்க. ஆனால் ஒரு நாள் யாக்கோபு சொல்கிறான், உங்கள் அப்பா முகம் நேற்ற போல இல்லை, அதனால நம்ம என்ன செய்யலாம், யோசிங்க, நான் இத்தனை வருஷம் உங்கள் அப்பாவுக்காக உழைச்சிட்டேன், இனி என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, என்ன நம்ம கிளம்புவோன்னு சொன்னதே யார் தான், அந்த ராகேலும் லேயாளும். கிளம்பு, நமக்கு இங்கே வேண்டாம், என்ன கிளம்புவோம் அப்படின்னு அவர்கள் சொன்ன பிறகு தான் அவன் கிளம்பி வரான். கர்த்தர் சொன்ன பிறகும் யார் சொல்கிறா, மனைவி 2 பேரும் சொன்ன பிறகு தான் கிளம்பி வரான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்படி கிளம்பி வந்து அவன் ஊருக்குள்ளே வரான். இப்போ அவன் பல இடவழியிலலாம் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அவன் ஜெபம் பண்ணுறான், யாப்போவுக்கு ஆத்தாங்கரையில் ஆண்டவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் கொடுக்குறாரு. இப்போ எல்லாம் பண்ணுறான். 35 அதிகாரத்துக்கு வாங்க, 1ஆம் வசனத்தை படிங்க. என்னது, இப்போ நான் உன்னை சந்திக்கணும், நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கடவுளை நாம் தேடி போக வேண்டும். கடவுள் யாரை தேடி வருகிறார், யாக்கோபை தேடி வருகிறார். நான் உன்னோடு பேச வேண்டும்.
நீ ஒரு பலி பீடத்தை உருவாக்கி பலி செலுத்த வேண்டும். அதை எங்கே செய்ய வேண்டும்? பெத்தேலுக்கு போக வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? அடுத்த வருஷத்தில் இருந்து அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ யாக்கோபுக்கு பிடித்தமான ஆள் யாரு? யாக்கோபுக்கு பிடித்தமான ஆள் யார்? சத்தம் போட்டு சொல்லுங்க. அவன் என்ன பண்ணா? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. என்ன கேட்குறாரு? அப்போ யாக்கோபு மாமனாரை விட்டு வெளியே வந்தோடனே சல்லடையை அரிச்சிட்டான். வீட்டை பார்க்குறான், நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது திருடு போயிருக்கா அப்படின்னு பார்க்குறான். என்ன திருடு போயிருக்கு? இதுவரைக்கும் லாபான் வணங்கி வந்த தெய்வங்கள் திருடு போயிருக்கிறது. இந்த திருடு போனதை இவன் தான் தூக்கிட்டு போயிருக்கணும்னு என்ன செய்யறான்? கிளம்பி வாரான். அவன் திருட மாட்டான். ஏன்னா அவன் யாரை சந்தித்தவன்? தேவனை சந்தித்தவன், தேவனை மறுபடி சந்தித்தவன். ஆனால் அவனோட வாழ கொடுத்தவள் யாக்கோபை கல்யாணம் பண்ணிட்டாலே தவிர யாக்கோபு குடும்பத்துக்காக தன்னை மாற்றவே இல்லை. நம்ம அறிந்து கொள்வோம். நான் ரூத்து புஸ்தகத்துக்கு போனேல்லாம் அழகா இருக்கும். ரூத்து நகோமி திரும்பி வரும்போது, ஏமா இங்க வா, இனிமே நான் ஒரு மனிதனோட பிரவேசித்து குழந்தை பெற்றாலும் உனக்கு அவனை என்ன செய்ய முடியாது? கல்யாணம் பண்ணி தர முடியாது. அதனால தயவு செய்து என்ன செய்யுது? திரும்பி போயிரு, உனக்கு சுகம் தர என்னால் முடியாது அப்படின்னு நகோமி சொல்லுவா. நல்லா படிச்சுக்கோங்க. இப்ப ரூத் என்ன பண்றா? உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். எதை விட்டுட்டா? தான் இதுவரைக்கு வந்த கடவுளை விட்டு விட்டாள். உடன்படிக்கையின் முதல் பிரச்சனை எங்கே? கர்த்தரை தேடுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 4வது வசனம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை 12ஆம் வசனம் வாசிங்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்நிய தேவனை போய் வணங்கன்னு அவசியம் இல்லை. நாடுனாலே, என் கைரேகையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சாலே, சோவி போட்டு தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சாலே, என் பிள்ளைகளை குறித்து அவனுடைய பிறந்த நாளை வைத்து ஜோசியம் எழுதணும்னு நினைத்தாலே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்நிய தேவனை நாடுகிறவர்கள். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என் தொழிலில் நஷ்டம் வருது. நான் ஒரு ஆராதனையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். 30 பேர் இந்த சபையில் வருவார்கள் நாயனூரில். நான் அன்று பிரசங்கம் பண்ணின வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்திவாரம் அசைகிறதுனால் தேசம் நிர்மூலமாகிறது என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆராதனையின் முடிவு வரும்போது நிறுத்தினேன். இங்கே உன் வியாபாரத்தை நஷ்டமாக்கினதுனால் பன்றியை உன் கடை முன்பு பலி செலுத்தினவன் யார்? எழும்பு என்று இந்த ஆராதனையில் சொன்னேன். எழும்பு. ஒருவர் கதறி அழுதார். அவர் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை, அவர் பேர் ஜெயபால். ஐயா, இதை நான் செய்தேன், என்னுடைய கடையை விற்றேன், என் மனைவி விட்டு பிரிந்தேன், என் பிள்ளைகள் ஊதாரியாய் சுற்றுகிறார்கள். நான் அவர் வீட்டுக்கு சென்றேன். இயேசுவை தேடு. கிறிஸ்தவம் என்பது என்ன? விட்டுவிடு. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றாதே.
செய்வன வைப்பது, செய்யப்பாட்டுவன வைப்பதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. எங்கள் அப்பா பண்டாரவளையில் உபதேசியராக இருந்தார். ஒரு எலெக்ஷனில் எங்கள் அப்பா ஓட்டு போட்டு ஒரு குரூப் தோத்துச்சு. எங்கள் வீட்டு முன்னே முள்ளை வெட்டி வச்சு, நான் தான் அதில் வெளியே படுத்திருந்தேன். முள்ளை வெட்டி வச்சு தீ வைக்கிற நேரம் எய்த்து விட்டு அம்மா முழிச்சிட்டாங்க. அதனால் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். நேர அடுத்த வாரம் கேரளா மந்திரவாதியை வச்சு எங்கள் அப்பாவுக்கு செய்வனை வச்சுட்டாங்க. எங்கள் அப்பாவை அது ஒன்றும் செய்யலை. எங்கள் அண்ணன் போட்டிருந்த பனியனை கலத்திட்டு போயிட்டு முடியை வெட்டி எடுத்துருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது. அதில் தான் ஊழியத்துக்கே வந்தேன். எங்கள் அண்ணன் பேரலிட்டிக் அட்டாக்காக மாறினான். சபையிலே நாங்கள் பட்டிருக்க பாடு கொஞ்சமல்ல. என்னுடைய தகப்பனார் ரொம்ப கண்டிப்பானவர். ஒழுங்காக கோயிலுக்கு 1ஆம் மணி அடித்தோன்னு போயிடுவார். மனன வசனம் சொன்னால் தான் சாப்பாடு தருவாங்க எங்கள் வீட்டில். நான் ஒரு நாள் கேட்டேன், இவ்வளோ நாள் ஊழியம் செய்தியே, உன் ஜபையார் உனக்கு என்ன தான் வச்சுருக்கான்? இதுதானே வச்சுருக்கான். இதுக்கு எதுக்கு ஊழியம் செய்யணும்? ஒழுங்காக வாத்தியார் வேலையை பார்த்துட்டு வெளியே போயா அப்படின்னு. எஸ் ஜோசப்னு ஒரு குருவானவர் இருந்தார். அவர் வந்தார், தம்பி ரொம்ப பேசுகிறான்னார், உமக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு. எங்கள் குடும்பம் தரை மட்டமானது. என் 2 தங்கைமாரும் படிப்பை இழந்தார்கள். அந்த சபையில் ஜோதி என்ற ஒருவர் இருந்தார். அவர் பக்கத்து ஊரிலே சென்று ஒரு மந்திரவாதியை அழைத்து வந்தார். எங்கள் அண்ணன் இன்று இறந்து போவான் என்று படுத்திருக்கிறான். அந்த மந்திரவாதி வந்து எங்கள் அண்ணன் கையை பிடித்து பார்த்து சொன்னார், பூத நாடி அடிக்கிறது, 1 மணி நேரத்தில் இறந்து விடுவான். மிக கடினமாய் செய்வனை வைத்திருக்கிறார்கள். எங்கள் அம்மா எழுப்பி வந்தாங்க. அவர் கையில் ஒரு 30 ரூபாய் கொடுத்துட்டு கெட் அவுட் அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். என் பிள்ளை செத்தா பரலோகத்து போவான், நீர் வந்து முட்டையை ஓதி ஏதாவது பண்ணுனா பரலோகத்தையும் என் பிள்ளை இழந்துருவான், வெளியே போங்கன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் அண்ணன் வாயிலிருந்து அப்படி வடியுது. எல்லாரும் இறந்துருவாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. தெரு முழுசும் கூட்டம். சாயங்காலம் 6 மணி. ஜானகின்னு ஒரு டீச்சர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, மன்னார்ந்தட்டுங்கிற ஊரில் இருந்து உள்ளே வந்தாங்க. டேய் என்னடா அப்படின்னாங்க. நான் வாசலில் அழுது கொண்டு இருக்கிறேன், 10th படிக்கிறேன். அந்த பாட்டியம்மா உள்ளே வந்து வல்லமை உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். எங்கள் அண்ணன் எழுப்பி உட்கார்ந்தான். எங்கள் அம்மா 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. திருச்சபை அழிவதற்கு காரணம் என்ன? குடும்பங்கள் நாசமாய் போவதற்கு காரணம் என்ன? அந்நிய தேவனை இன்னொருவனை அழிக்க வேண்டும் என்று செயல்படுவாயானால் அழிந்து போவோம். ராகேல் துணிந்து விட்டாள். என் கணவன் என்னை தான் சுத்தி சுத்தி வருவான், ஏன்னா அவன் என்னை தான் லவ் பண்ணான், அதனால இவனை மிரட்டிடலாம். கையில் வைத்து ஆட்டுகிறாள். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடு, உள்ள வைக்காத. இந்த அம்மா செய்தாளா? பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப ஆண்டவர் எங்கே வர சொல்லுகிறார்? அதே 35ஆம் அதிகாரம் 16வது வசனம். எங்க வரணும்? எப்பிராத்தானா என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க பாப்போம். எப்பிராத்தானா என்ன ஞாபகம் வருது? எங்க பைபிளை ஹிஸ்டாரிக்கலா படிச்சா நமக்கு பயம் வரணுங்க. மனம் திரும்பாம கோயிலில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நானும் ஊழியம் செய்கிறேன் அல்லேலூயா போடுறேன்னா நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமாயிரும். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், வேதத்தை படித்தா அவ்வளோ பயமாக இருக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தர் அப்படியே அதை வச்சுக்கோங்கக்கா. மீக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. மீக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. அங்க எப்பிராத்தாவுக்கு முதல்ல ஆண்டவர் யாரை அனுப்புறாரு? யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல தான் நீ உட்காரணும்.
நீ முற்பிதாக்களின் தகப்பன், அங்கதான் நீ வாழணும், அங்கதான் நீ உட்காரணும். உனக்கு நான் காண்பித்த இடம் பெத்லகேமில் உள்ள எப்பிராத்தா. அந்த எப்பிராத்தால நீ ஏன் உட்காரணும்? எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதாயிருந்தும், ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், அலோ இஸ்ரவேலை சத்தம் போட்டு சொல்லுங்க, என்னை ஆளப் போகிறவர் எனக்குள் வந்த நாள் கிறிஸ்துமஸ். என்னை ஆளப் போகிறவர் எனக்குள் வந்த நாள் கிறிஸ்துமஸ். என்னிலிருந்து எது போய்விட வேண்டும்? அந்நிய தேவனை நாடுகிறது போய்விட வேண்டும். இல்லாவிட்டால் நான் பல செய்வன வீடுகளுக்குள்ளே நுழைந்தவன். தூத்துக்குடியில ஒரு சர்ச்சையில் என்னை ஒரு ஆனந்தராஜன் ஒரு அண்ணன் ஜோமனை கூட்டு போறார். அவங்க அசம்பிளி ஆஃப் காட் சர்ச். நான் உள்ள நுழையிறேன். இந்த பக்கம் ஒரு தாத்தா பெட்டில் படுக்காங்க, அந்த பக்கம் ஒரு பாட்டியம்மா பெட்டில் படுத்திருக்காங்க. ஒரு அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் உட்கார்ந்த உடனே கேட்டேன், இந்த வாசலில் நின்று உங்களை மண்ணை அள்ளி போட்டது யாரு? அது சொல்லுங்க, இப்போ பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். உன்னை படுத்து கிடக்கிற பாட்டியம்மா எழும்பி உட்கார்ந்துட்டு, ஐயா எனக்கு 15 வருஷமா குழந்தை இல்லை. சரி, நான் ஒரு பெண் பிள்ளை எடுத்து வளர்த்தேன். சரி, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவன் குடிகார பயலாக இருந்திருக்கான். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்துச்சு. அது 2 பையங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த குடிகார பையன் அந்த பிள்ளையை பிடிச்சி அடிச்சிருக்கான். நாங்கள் சத்தம் போட்டோம், திருந்தலை. அவள் என்ன பண்ணி விட்டாள்? நேரே வந்தாள். எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தா நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துருப்பா, நீ யாரை பார்த்துட்டா? குடியார பயலை பார்த்துட்டான்னு மண்ணள்ளி போட்டுட்டு சொன்னால், உன்னை வாழ விட மாட்டேன் என்றால். அடுத்த நாள் உங்கள் வீட்டில் வியாதியிலே படுத்தது யார் என்று கேட்டேன். நான் என்று சொன்னார்கள். பெரியவர்களை சொன்னார்கள். யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்குது அப்படின்னு கேட்டேன். 2 மருமகளையும் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். 2 பேருக்கும் ஜஸ்ட் லைக் கேன்சர் இருக்கிறது. இன்றோடு இந்த பிரச்சனை முடிந்துவிடும். நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். ஏன் இதை சொல்லுகிறேன்? இயேசு கிறிஸ்துவை கடவுளா ஏற்றுக்கொண்டாயானால் அந்நிய தேவனுக்கு இடமே கிடையாது. இதை இன்று அவர் எழுதவில்லை, யாக்கோபினிடத்தில் சொல்லி இருக்கிறார். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமுக்குள்ள நீ போய் உட்காரணும்னா உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தெய்வத்தில் என்ன செய்? விலக்கு. இது தைரியமாய் சொல்லுகிறேன். இன்னைக்கு சபைகள், வேத கலாசாலைகள், எல்லா கடவுளும் ஒன்று என்று திசை திருப்புகிற காலம். மாட்டிக்கொள்ளாதீர்கள் சொல்லிவிட்டேன். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? யாக்கோபு எதை செய்யல? எங்க இன்னைக்கு செய்வன செய்வது லேசா இருக்கும். எங்க வீட்டுக்கு செய்வன செய்தவங்க, செய்வன செய்ததுல ஒரு அண்ணன் பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா கேவலப்படுத்துறோம். அவர் அப்பா பெரிய பிரசங்கர். எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் நாங்கள் சாயங்காலம் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 7 பேர் வந்தாங்க. எங்கள் அப்பாட்ட வந்து ஒருத்தன் கதறி அழுதான். என்னன்னு கேட்டோம். ஐயா, என் மகன் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது வெட்டின அந்த அருவா கீழே விழுந்துருச்சியா, வெட்டின குச்சி வயிற்றுக்குள்ளே யாரும் இந்த பக்கம் வந்து இறந்துட்டான். காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு செய்வன வச்ச ஆள்னா தான் என்னை மண்ணின்னு வந்து கதறி அழுதான். அப்படி பாட்டு இருந்தேன். நீங்கள் வேணா கேட்டு பாருங்க. சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு ஒரு பயங்கர வியாதி, அவன் குடும்பத்தில் பிரச்சனை. என் தம்பி எங்கே இருக்கான் தெரியுமா? ஊத்தாங்கரையில் இருக்கான். இங்கேருந்து அங்கே போயிட்டான். போய் என் தம்பி வீட்டில் 3 நாள் இருந்து எனக்கா உபவாசம் இருந்து என்ன செய்? ஜெபம் பண்ணு. ஏன்னா உங்கள் குடும்பத்தை அழிச்சவேனா? என் குடும்பம் சீரழிது. என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான். அது ஓம்பாடுறா, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்? ஒருவனை அழிப்பது எளிது, மிஞ்சி போனா உயிர் போகும்.
நான் செய்வன வைக்கிற ஆளை பார்த்து சாதாரணமாக சொல்லிடுவேன், சீக்கிரம் என்னை பரலோகத்துக்கு அனுப்பிடுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. பிசாசை நான் ஜெயிக்கணும், அவன் என்னையும் ஜெயிக்கணாங்கிறது எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் நான் கவலைப்படுற ஆள் கிடையாது. ஆனால் நாடுன வேதனைகள் பெரும், தப்பவே முடியாதுங்க. இந்த வருஷத்தில் இது நடந்தே தீரும். இன்னைக்கு காலையில் என்னை சந்தித்த ஆண்டவர், மகனே உன் சபையை நான் சுத்தப்படுத்துவேன், முதல்ல இதை கை வைப்பேன் அப்படின்னார். அரண்டுட்டேன் நான். அதற்கு பல வசனங்களை எனக்கு உணர்த்தினார். எகிப்தில் நான் முதல்ல அங்குள்ள தேவர்களுக்கு தான் முடிவு பண்ணேன். திரும்ப திரும்ப சொல்றேன், சபையில் பரிசுத்தத்தை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. உனக்கு எவ்வளவு கோபம் வரலாம், அடிக்க வேணாலும் செய்துக்க, அந்நிய தேவனை தேடாத. தேடுனா உனக்கு பிடிச்சது வேண, அதுக்கு பேரே செய். சத்தம் முடிச்சு சொல்லணும். என்ன அர்த்தம்? நீ செய்யறது உனக்கு தான் வேணையா வந்து முடியும். இப்ப யாக்கோபு என்னாச்சு, எப்பிராத்தா பெத்லெஹேமுக்குள்ள போறாரு. யார் நீக்கல? நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் வெளியே எடுத்து போடுன்னு சொல்றான். புரியுதா? அவங்க வெளியே எடுத்துட்டாங்க. அந்த 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ராகேல் கொடுத்தாளான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பக்தன் எழுதுகிறான், மைண்ட்ல எது போகல. சத்தமோடு சொல்லணும், மைண்ட்ல எது போகல. என் தகப்பன் வீட்டு தெய்வங்களை கருவாளி மலத்திலே புதைத்து விட்டானே. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாக என்பதே பிரதான கற்பனை. மைண்ட் அளவுல ராகேல் வேதனைப்பட்டால் கர்ப்பமானது என்ன ஆனது? எப்பிராத்தாக்கு போக முன்னாலே அவளை அடக்கம் பண்ணினார்கள். அதனாலதான் சொல்லியிருக்கு, 1 தெசலோனிக்கேயர் 4 பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள், உன் மனைவியை பரிசுத்தமாய் காத்துக்கொள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7:14. எண்ணத்தினாலனில் என்னது? அவிசுவாசியான புருஷன் ரட்சிக்கப்படுகிறான் எழுதல. அவிசுவாசியான கணவன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் கணவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அப்படின்னு அவலட்சணமா இருக்கும், அசுத்தமா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அசுத்தம் கிடக்கிறதுல நீ குடியிருக்க முடியாது. உன் பிள்ளை ஒன்னு கேவலப்படுத்தும். அந்நிய தேவனை நாடுகிறோமோ? திருச்சபையே, இந்த முதலாவது உடன்படிக்கை ஆராதனையில இன்று உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மறந்து கூட அந்நிய தேவன் பக்கம் போயிடாத. சாதாரணமான தண்டனை வராதுங்க. இந்த காலையில் என்னை சந்தித்தவரை நான் சந்தித்தேன், பல முறை நான் ஆண்டவரை சந்திப்பேன். மூன்று மணி சரியா 2:50 எழும்பு, நான் உன்னோடு பேச வேண்டும். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. எங்கே சபை ஊழியத்துக்கு போனாலும் கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு போதிப்பேன். அதுக்கப்புறம் ஆண்டவரை என்னால் முடியாது, நீர் பார்த்துக்கிறன்னு தான் ஒப்பு கொடுப்பேன். இது என் பழக்கம். நான் இருந்த 7 சபைகளையும் அந்த சபையை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கார்.
நான் என் கண்ணால் பார்த்தவன். அதனால் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன். படிச்சுக்கோங்க. ஆண்டவர் கையில் திருச்சபையை ஒப்பு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது அவர் வேலை, அவர் சபை, ஏன் வேலை கிடையாது. எனக்கு போதிக்கிறது தான் வேலை, சுத்தப்படுத்துறது யாரால தான் முடியும்? அவரால். அவர் சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்ல நீங்களா உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதை ஒன்றே சீக்கிரம் முடிச்சிடுறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் திருப்புங்க. இப்போ பரிசுத்தமாக வாழணும். பொண்டாட்டி உபவாசத்துக்கு வர புருஷனை ஆளை காணலை. உங்கள் திருச்சபையில் நான் கற்றுக்கொள்ளுகிற சில காரியம் என்ன, உபவாச ஜபம் எதுக்கு வச்சேன்னு நினைக்கிங்க? நான் உட்காந்து 3 நாள் உபவாசம் போட்டு ஜபம் பண்ணேன். எனக்கு என் மனைவிக்கு சண்டை. உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு நான் மாடியில் போய் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் அந்த திருச்சபையில் என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரு 2 வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுனார். எனக்கு டாக்டருடைய கண்டிஷனே ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. இப்போது நான் 2 வெள்ளிக்கிழமை உபவாசம் ஆரம்பித்தேன். எதுக்கு நினைக்கிங்க? என்னை என்னால் ஆட்கொள்ள முடியாது. என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதற்காக சரீர உணவை இழந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து செபிப்பதற்கு. உபவாச ஜெபம்னா யாரெல்லாம் வரணும்? யோவேல் தீர்க்கதரிசிக்கு போகணும். மணவாளை நாளைக்கு கல்யாணம்னா எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். பால் கொடுக்கிற தாயானவள் எங்கே இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். மணவாட்டி எங்கே இருக்கணும்? சர்ச்சு. உபவாச ஜெபம்னா நோ ஆப்சண்ட் அப்படின்னு எழுதியிருக்கான். நோ ஆப்சண்ட். சரி, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நோ ப்ராப்ளம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இருக்கிறதுல விருப்பத்தோடு வந்து ஜெபம் பண்ணுற ஆட்கள் ஒரு 20 தான் வருது. நானும் பார்த்து கூட்டி கழித்து பார்த்துட்டு வரேன். நான் உடனே கேட்குறேன், இப்போ இந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன வாசிங்க பார்ப்போம். 5வது வசனம். ஏங்க 13:5. ம் 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 7வது வசனம். என்னது? ம் இப்போ எருசலேமில் வீட்டை சுற்றி என்னதான் இருக்கும்? 128ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்க. வீட்டை சுற்றி என்னதான் இருக்கும்? சத்தம் போட்டு சொல்லணும். திராட்சை ஒன்றையும் சாப்பிடக்கூடாது. இப்போ நான் கேள்வி கேட்கேன், இது மனைவிக்கு கொடுத்த கட்டளையா மனோவாவுக்கு கொடுத்த கட்டளையா? மதம் பைபிளை படிக்கணும். எங்க இது மனைவிக்கு கொடுத்த கட்டளையா மனோவாவுக்கு கொடுத்த கட்டளையா? 2 பேருக்கும் சேர்ந்து கொடுத்த கட்டளையா? மனைவிக்கு கொடுத்த கட்டளை. இப்போ இதில் யார் ஹெல்ப் பண்ணணும்? சத்தம் போட்டு சொல்லணும். என்ன சத்தியதர்சனே? அக்கா உபவாசம்னா இப்போ யார் உபவாசம் இருக்கணும்? நீ உபவாசரு, நான் வீட்டில் போய் பூரி செட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தேன், உருப்பட மாட்டோம். நான் சொல்றது வழங்குதா? எங்க கோயில் தான் உபவாசத்துக்கு வரல. இல்லை பொண்டாட்டி வீட்டில் உபவாசம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் சாப்பிடாமையாவது இருக்கலாம் ஐயா. பைக்கை தூக்கிட்டு ஒம்பாட்டுக்கு 12 மணி இருக்கு பஜாரை சோவாரிட்டு நல்லா தின்னுட்டு 12 மணி ஆகிட்டு என்ன பண்ணியிருப்பா? உபவாசத்தை முடிச்சிருப்பா. ஒப்பேருமா? இல்லை தெரியாமல் கேட்கேன். எங்கள் அப்பா ஃபாஸ்டிங்கே இருக்க மாட்டார். எங்கள் அம்மா கோலத்தனமாக ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எங்கள் அப்பாவை நான் கடைசியில் பார்த்தேன். ஒவ்வொரு நிலையிலும் நெஞ்சில் அடித்து சில நேரம் அழுவார். நான் சொல்லுவேன், பிரசங்கம் பண்ண போதாது, அம்மா சொன்னதுக்கு கொஞ்சமாவது கீழ்படிச்சிருக்கணுமே. ஹலோ, உங்கள் மனைவி எதற்கு? கணவன் எதற்கு? ஒருவர் பாரத்தை எப்படி சுமக்கணும்? 2 பேரும் சுமக்க முடியல. தூக்கிட்டு யாரு தான் போனோம்?
தேவ சமூகத்தில் போகணும். உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. ஏன் பதறுகிறோம்? இதை விட்டுட்டோங்க. திருச்சபைக்கு இதை விட்டுட்டு நீங்க நல்லா இருக்கலாம். உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன், இந்த பிசாசனுடைய போராட்டம் எவ்வளவு நேரத்தில் வந்துடும்? செகண்ட்ல வந்துடும். நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பேசலாமா? என்ன? அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான்? வசனத்தை முடிங்க, நான் முடிக்க போறேன். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான்? நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவர் கண்டினியூவா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான்னா, ஒரு மனுஷனுக்கு ஆபத்து வருதுன்னா ஆண்டவர் மனிதனோடு பேசுவார். நான் எத்தனையோ காரியத்தை உங்க முன்னால சொல்ல முடியும். என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை வரும், வீட்டில் ஜாக்கிரதை, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், ஜாக்கிரதை, இவ்வளவு நஷ்டம் வரும், ஜாக்கிரதை, போய் கை வைத்து விடாதே, விட்டு விடு. பிசாசு காலையிலே கேட்டுக்கொண்டான், ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார், இந்த சம்பவம் நடந்தே தீரும். என் மனைவி கேப்பா, என்னப்பா முடியாது. நான் ஊழியத்துக்கு போன இடத்துல நேற்று ஒரு பேயை துரத்திட்டு வந்தேன். அது ராத்திரி என்ன இந்த பாட்டு படுத்துச்சு. ஆதலால் அது சில என்னை கஷ்டப்படுத்துது, உங்களையும் கஷ்டப்படுத்தலாம், நஷ்டம் அடைஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மனைவியையும் பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? வெறுத்திடணும். ஐயோ இந்த பேயை துரத்துனா வீட்டுக்குள்ள போய் சேட்டை பண்ணுமேன்னு நினைச்சு என்ன செய்ய முடியாது, துரத்தாம விட முடியாது. ஏன் தெரியுமா? அடப்பை பிடுங்கிறவனை பாம்பு காட்டிக்கும். புடுங்கிட்டியா சோலைய முடி. ஊழியத்தில் எவ்வளவு பாடுபட்டுமோ தெரியுமா? அப்ப என்ன செய்யணும்? மனைவியோடு சேர்ந்து என்ன செய்யணும்? சத்தம் போட்டு சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷமாவது சோமன்னு சொல்ல மாட்டியா? இதுதான் சொல்றாரு, ஹெல்பிங். ஹெல்பிங். அனனியாவும் சப்ராலும் ஜோம் பண்ணாங்க. அதை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அனனியாவும் சப்ராலும் நல்லா வந்து கோயிலில் ஜோம் பண்ணாங்க. ஆதி அப்போஸ்தலர் கூட அல்லேலூயா போட்டு ஜோம் பண்ணாங்க. ஆனா பாவம் பண்ணுவதற்கு 2 பேரும் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கவில்லை. ஒருத்தர் கனம் பண்ணாங்க. புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து பங்கை வித்து என்ன செய்தாங்க? ஒளித்து வைத்து கொண்டார்கள். பேதுரு கேட்கிறான், இவ்வளவுதான் வித்தியலா? ஆம். என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? நல்லா ஊழியம் செய்ய வந்தியே, நல்லா பரிசுத்தாவி பெற்றியே, இப்ப பரிசுத்தாவி பெற்ற நீ சாத்தானுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டியே. சொன்ன உடனே விழுந்து செத்தான். அவன் ஒன்றும் தெரியாம அவளும் விழுந்து செத்தாள். பைபிள்ல இருக்கு, வாலிபர்கள் அவர்களை அடக்கம் பண்ணினார்கள். ராத்திரி குடிப்பேன், அப்படிதான் குடிப்பேன், நீ என்ன கேட்கறதுன்னு பொண்டாடியை பார்த்து கேட்டனா உன் வீட்டுக்குள்ள வந்துட்டு பிரச்சனை சொல்லிட்டேன். உன் மனைவி உனக்கா அழுகிறதற்காக அவள் சொல்றா, குடிக்காத, குடிக்காத, பட்டம் பார்க்காத. கீழ்படியலன்னா யார் பாப்பா? அவர் இறங்கி வருவார். அவருக்கு இறங்கி வர தெரியும். அவருக்கு எப்படி இறங்கி வர தெரியும்னு எனக்கு தெரியும். தயவு செய்து சொல்றேன், இந்த குடும்ப உடன்படிக்கை ஆராதனையில் கடவுளை தேடுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கனம் பண்ணுங்கள். செபம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து உங்கள் குடும்பத்துக்காக செய்யாட்டா விட்டுருங்க. நான் கவலைப்படுறது கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு வேலை, தீர்க்கதரிசிக்கு சொல்ல வேண்டியது மட்டும்தான் வேலை. செயல்படுறது யார் வேலை? கர்த்தரின் வேலை. திருச்சபையை நடத்துகிற ஊழியனாய் சொல்லிவிட்டேன், ஊழியனாய் சொல்லிவிட்டேன். தயவு செய்து சொல்லுகிறேன், தேவ சாபத்தை வாங்காதிருங்கள், சிவியுங்கள், சாத்தானுக்கு ஒத்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி கண்களை மூடு. உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்கும்.
கடுமையான ஒரு வசனம். நம்ம பிள்ளைகளை அசுத்தத்துக்கு ஆண்டவர் படைக்கலை. நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க தான் படைத்தார். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அந்நிய தேவனை பின்பற்றினோமானால், இன்னும் எங்கள் இஷ்டப்படி பாவம் செய்வோமானால், எங்கள் மனைவி பிள்ளைகளோடு முழங்கால் படியிட மறுப்போமானால், எங்களை நீர் சுத்திகரிக்க வேண்டிய நிலைமைக்கு வருவீர் ஆண்டவரே. எங்களை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, போதித்த நானும் கேட்ட நாங்களும் பரலோகம் வர வேண்டியவர்கள். என் மனைவியை இழந்து நான் பரலோகத்துக்கு வரக்கூடாது. ஏனென்றால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னேன். இணைத்தது என்னாலே அல்ல, நீர் இணைத்தீர் எங்களை. ஆதலால் நாங்கள் குடும்பமாய் பரலோகத்துக்கு வர வேண்டியவர்கள் என்பதை அறிந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து எங்கள் குடும்பங்களிலே உம்மை எப்பொழுதும் கண்டு துதிக்கிற அளவுக்கு நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்ற வார்த்தையின்படி எல்லா குடும்பங்களிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வந்து கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்து எங்கள் திருச்சபையாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நிறைந்த பிதாவே. ஆமென்.